மனசு கொஞ்சம் நெறி தவறி போகுது, அந்த தவற்றை மன்னிக்கணும் இறைவா அப்படின்னு விண்ணப்பம் செய்வார். அந்த தவற்றுக்காக என்னை கைவிட்டு விடாதே அப்படின்னு கேட்பாரு. இதையெல்லாம் தெரிஞ்சும் இறைவன் என்ன ஆட்கொண்டாருன்னா அது அவரோட பெரும் கருணையினாலதான். ஆனாலும் மகளிர் இன்பத்தை பற்றி நினைக்கிற என் தவற்றுக்காக என்னை கைவிடாமல் காத்துருள வேண்டும் அப்படின்னு கேட்டிருப்பாரு இந்த நீத்தல் விண்ணப்பம் பாடல்ல. இப்போ இந்த ஐம்புலன்களை எப்படி அடக்குறது அப்படின்னு பார்ப்போம். இந்த ஐம்புலன்களை அடக்க ஒரே வழி இறைவனோட திருவடிகள்ல சரணடைகிறது தான். திருவள்ளுவரே சொல்லியிருப்பாரு, தனக்குமை இல்லாதான் தாள் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அப்படின்னு. தனக்கு ஒப்பாக யாரும் இல்லாதவனான இறைவனின் திருவடியை சேர்ந்தவர்களுக்கு மனக்கவலை எல்லாம் போகும், மற்றவர்களுக்கு போகாது. அப்போ இந்த ஐம்புலன்கள் அடங்குறது எப்போ அப்படின்னா இறைவன் கிட்ட சரணடையும் போதுதான். அப்போதான் இந்த ஐம்புலன்களும் அடங்கி நிற்கும். ஏன்னா நம்ம ஐம்புலன்களை அடக்கணும் அப்படின்னு நம்ம மனசுல நினைச்சு அந்த ஐம்புலன்களை அடக்கினாலும் மனசு அடங்காது. மனசு குரங்கு மாதிரி அது அலைப்பாய்ந்துகிட்டே தான் இருக்கும். இதுக்கு பதிலா இந்த ஐம்புலன்களை நமக்கு கொடுத்த இறைவன் கிட்டயே போய் நம்ம சரணடைஞ்சிட்டா இந்த ஐம்புலன்களும் அடங்கிரும். இறைவனை சரணடைஞ்சா ஐம்புலன்களும் அடங்கிடுமா அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும். ஆனா இதை பின்பற்றி நிறைய அருளாளர்கள் தங்களோட அனுபவத்தை சொல்றாங்க. எல்லா அருளாளர்களும் என்ன சொல்றாங்கன்னா இறைவனை சரணடைஞ்சிட்டா நம்மளோட பொறிப்புலன்கள் எல்லாம் தானாவே அடங்கிரும் அப்படின்னு. அப்போ நம்ம இறைவன் கிட்ட கேட்கணும், இறைவா என்னோட கண்ணு நல்லதையே பார்க்கணும், என்னோட காது நல்லதையே கேட்கணும், மனசு நல்லதையே நினைக்கணும், இது எல்லாத்துக்கும் நீதான் பொறுப்பு அப்படின்னு இறைவன் கிட்ட சரணடைஞ்சிடணும். இதுதான் ஐம்புலன்களை அடக்குவதற்கான வழி. மாணிக்க வாசகர் இந்த நீத்தல் விண்ணப்பம் பாடல்ல சொல்றாரு, கருமை நிறம் பொருந்திய பெண்களின் மெய், வாய், கண், மூக்கு, செவி அப்படிங்கிற ஆற்றங்கரையில வேரூன்றி நிக்கிற மரம் மாதிரி நான் நிக்கிறேன். ஆத்துல வெள்ளம் வந்தா மரம் வேரோட அடிச்சுட்டு போயிரும். அது மாதிரி காம வெள்ளத்தால நானும் அழிஞ்சு போயிடுவேன். என்னோட இந்த நிலைக்காக என்னை கைவிட்டுடாதப்பா, என்னை நல்வழிப்படுத்தி இறைவா அப்படின்னு மாணிக்க வாசகர் இறைவன் கிட்ட விண்ணப்பம் வைக்க